ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காணிப்பாக்கம் சுயம்பு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். கிழக்கு திசை நோக்கியுள்ள 7 நிலை உயர்ந்த கோபுரம் 11ஆம் நூற்றாண்டில் 1ஆம் குலோத்துங்க சோழ மன்னரால் கட்டப்பட்டது. இத்திருக்கோயில் திருப்பதி தேவஸ்தானம் கட்டுப்பாட்டில் உள்ளது. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயிலின் நடை அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். 18 வகையான பூஜைகள் தினசரி நடைபெறுகின்றன. பூஜைக்கேற்ப கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. எல்லா இடங்களிலும் தெலுங்கு மொழியிலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது. ஓங்கி உயர்ந்த கொடிமரம். கொடிமரத்தின் உச்சியில் விநாயகரின் வாகனம், மூஞ்சூர், பலிபீடம் உட்பட அனைத்து அம்சம் நிறைந்த மூலவர் சன்னதி. கல் மண்டபத்திற்குள் கிணற்றில் நீர் நிறைந்த நிலையில் மூலவர் விநாயகர் காணப்படுகிறார். எல்லா விநாயகர் கோயிலிலும் விநாயகரை பெரிய சிலையாக காட்சி தருவார். ஆனால் இங்கு மிகச்சிறிய சுயம்பு விநாயகராக ஸ்ரீ வரசித்தி விநாயகர் காட்சி தருகிறார். கோயிலுக்கு உள்ளே மூலவர் சன்னதிக்கு வலப்பக்கம் 12 அடி உயரம் ஆஞ்சநேயர் சிலையும் நவக்கிரக சன்னதியும் உள்ளது. அதிசயம். ஏனென்றால் கிணற்றுக்குள் விநாயகர் மிக சிறிய வடிவில் சுயம்புவாக காட்சி தருகிறார். விநாயகர் வளர்ந்து கொண்டே வருவதாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள். 50 வருடங்களுக்கு முன்பு சாற்றிய வெள்ளிக்கவசம் தற்பொழுதுள்ள சிலைக்கு சாற்ற இயலவில்லை. எப்படி வெளிப்பட்டார் விநாயகர்? 3 அண்ணன் தம்பிகள். ஒருவர் பார்வையற்றவர், மற்றொருவர் காது கேளாதவர், 3ஆம் தம்பி பேச இயலாதவர். இவர்கள் மூவரும் இணைந்து தங்களது 1.5 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார்கள். கிணற்றில் உள்ள நீரை இறைக்க முற்பட்ட போது கிணற்றில் இருந்த சுயம்பு விநாயகரின் மேல் கடப்பாறை பட ரத்தம் ஆறாக ஓடியது. ரத்தத்தை தொட்ட மூவரும் குறை நீங்கி நல்ல நிலை அடைந்தார்கள். கிணற்றில் இருந்த ரத்தம் ஆறாக 1.5 ஏக்கர் நிலத்தில் பாய்ந்து ஓடியது. தற்பொழுதும் கோயிலின் அருகில் பகுதா நதி உள்ளது. ஊர் மக்கள் ஒன்று கூடி விநாயகரை கிணற்றுக்குள் இருந்து எடுக்க முயற்சிக்க இயலாத காரணத்தால் கிணற்றை வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டனர். நீதியின் அதிபதியாக விநாயகர். இக்கோயிலுக்கு நீண்டகால பிரச்சனை, நீதிமன்றத்தில் கூட தீர்க்கப்படாத பல பிரச்சனை. வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகர் எதிரில் உள்ள குளத்தில் நீராடி கோயிலுக்குள் சென்று விநாயகர் முன்பு சத்தியம் செய்து பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. எனவே நீதியின் அதிபதியாக இத்திருத்தலத்தில் விநாயகர் காட்சி தருவது சிறப்பம்சம். தவறு செய்தவர்கள் அல்லது பாவம் செய்தவர்கள் தன் தவறை உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்பதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் இத்திருத்தலத்தின் மகிமை. பொய் சொல்பவர்களை விநாயகர் தண்டிப்பார் என்ற ஐயம் இங்கு வரும் பக்தர்களின் மனதில் உள்ளதால் மனசாட்சிக்கு பயந்து பொய் உரைப்பதில்லை. எனவே நீதியின் அதிபதியாக விநாயகரும் நீதிமன்றமாக கோயிலும் இருக்கின்றன. மேலும் கோயிலுக்கு வெளியே கோமாதா பூஜை செய்யப்படுகிறது. மேலும் பசுக்களுக்கு கரும்பு தோகை கொடுத்து பக்தர்கள் வணங்குகிறார்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரசித்தி விநாயகர் கோயிலில் 20 நாள் திருவிழாவாக
பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் திருப்பதியை போல் முடிக்காணிக்கை செலுத்துகிறார்கள். திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானம் பொறுப்பில் கோயில் நிர்வகிக்கப்பட்டு சுத்தமாகவும் சகல வசதிகளுடனும் உள்ளது. கோயிலுக்கு உள்ளே செல்போன் அனுமதி இல்லை. நுழைவு கட்டணமாக ரூபாய் 100, 150 வசூலிக்கப்படுகிறது. திருப்பதி போலவே இங்கேயும் சட்டதிட்டங்கள் உள்ளன. காணிப்பாக்கம் கோயிலுக்கு சென்றால் எங்கு தங்குவது என்ற கவலையே வேண்டாம். திருப்பதி தேவஸ்தான அறக்கட்டளை பக்தர்கள் தங்குவதற்காக 14 அறைகள் கொண்ட வளாகமும் 6 விருந்தினர் தங்கும் அறைகளும் 100 அறைகள் கொண்ட வளாகமும் உள்ளது. மேலும் தனியார் உயர்தர ஹோட்டல் மற்றும் லாட்ஜ்களும் உள்ளன. காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு அருகில் திருமலை வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில், ஸ்ரீ காளஹஸ்தி சிவபெருமான் கோயில், அர்த்தகிரி அனுமன் கோயில், மணிகண்டேஸ்வரா கோயில் மற்றும் வரதராஜ சுவாமி கோயில்களும் உள்ளன. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு அருகில் உள்ள பூங்காவில் பெரிய சிவன் கோவிலில் பெரிய விநாயகர், சிவபெருமான், முருகன், லட்சுமி, சரஸ்வதி மற்றும் பெரிய நந்தியும் உள்ளன. விநாயகர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பூங்காவிற்கும் சென்று சிலைகளை வழிபட்டு வணங்கி செல்கிறார்கள். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.